அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறது. மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் முழு சுப பலத்துடன் குரு பகவான் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் 7இல் வலம் வருவது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு உள்ளது. சனியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் அவசரப்பட்டு பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்கி கொண்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் சிறு முயற்சி கூட மனதிற்கு பிடித்த நல்ல உத்தியோகம் சார்ந்த சூழலையும் நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதலையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. 5இல் வலம் வரக்கூடிய ராகு அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் என அனைத்து கிரக நிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெருவாரியளவிலான நெருக்கடிகள் விலகி பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி நன்மை நிறைவாக உண்டு. சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே தந்தை வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகி உறவு பலப்படும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் ஏராளமாக உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக நல்ல செய்தியாக வந்து சேரும். இப்படி நிழல் கிரகமான ராகு, சனி மற்றும் சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகள் சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. ஏனென்றால் கேது லாபஸ்தானத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வலுவாக வீற்றிருக்கிறார். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், கவலையான மனநிலை போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அற்புதமான யோக வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் அபரிவிதமான பலத்தை சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. 5இல் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்த நிலையில் வக்ர நிவர்த்தி பெற்று 4இல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நல்ல மாறுதல் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 8, 9, 10 என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் 9இலும் பெறப்போகிறார். எனவே உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி இந்த வாரத்தில் முழுமையாக நிம்மதி கிடைப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை திறன்படமும் வெற்றிகரமாகவும் அற்புதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த
வேளையில் உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடை நிறைந்த காரியங்களை நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்களும் தடையில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் குடும்ப ரீதியாக இரட்டிப்பு மகிழ்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிகவும் வலுவாகவும் சாதகமாகவும் இருப்பின் உறுதியாகவே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல் கிடைப்பதோடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி சிரமமும் இன்றி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொள்கிறது. தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டு தவித்த நிலையில் அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட அவற்றை உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி சிறப்பாக எதிர்கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் கடினமாக உழைக்க வேண்டிய வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான பாதையை உருவாக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய வாய்ப்பும் புதிய சலுகைகளும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தொழில் ரீதியான விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தியாக இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கலைத்துறையில் உண்டு. நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலம் வருவதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் எளிதில் வெற்றி கிட்டுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் கலைத்துறையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்களை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் மிக சிறப்பான ஆதாயத்தை நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கலும் விலகி எளிதில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் சரியான முடிவெடுத்து செயல்படுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாயும் அதை உறுதிப்படுத்துகிறார். பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் பல வகையில இந்த தருணத்தில் நன்மை நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு பல்வேறு வகையில உற்சாகம் நிறைந்த வகையில் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சப்தமத்திலும் சுக்கிரன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றும் இருப்பதால் பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த வேலை சிறப்பாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள்
வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல நல்ல செய்திகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.